வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு வீடியோல மீன் எப்படி சரியான முறையில கிளீன் பண்றது அப்படின்றத தான் எங்க மாமியார் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டுல மீன் குழம்பு செய்யறதுக்காக கட்லா மீனும் முட்டைப்பாறை மீனும் எடுத்திருந்தோம். இது கட்லா மீன் கிலோ 130 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம். இது கூடவே முட்டைப்பாறை மீனும் எடுத்திருந்தோம். இது கிலோ 120 ரூபாய். இப்போ இந்த மீன் சரியான முறையில எப்படி கிளீன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மீன் குழம்பு செய்யும் போது கசக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செதில்ல உள்ள கசடெல்லாம் நம்ம வெளியில எடுத்துடணும். இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட மீன் குழம்போட தன்மையவே இது மாத்திடும். மாதிரி ஒவ்வொரு துண்டுல இருக்கிற இந்த மாதிரி கருப்பு கலர்ல ஒண்ணு வரும். அதையும் நீங்க கையை விட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும். உங்களால கை விட்டு கிளீன் பண்ண முடியலன்னா சினுக்கரிக்கு ஏதாவது வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுல உள்ள கசடெல்லாம் வெளியில வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மீன் துண்டுலையுமே எடுக்கணும். இது மீனுடைய பல்லு பூன்னு சொல்லுவாங்க. இதையுமே நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும். இது இருந்துச்சுன்னு சொன்னா மீன் குழம்பு கசப்பு தன்மை ஏற்படும். அதே மாதிரி மீன் குழம்போட டேஸ்டையும் மாத்திடும். ஸோ இதெல்லாமே நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும் வெளியில. இதுக்கப்புறமா ஒரு கழுவிட்டு இந்த மீன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது கூட உப்பு இவ்வளவு அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா உரசி எடுக்கணும். நமக்கு கல் இருந்துச்சுன்னா அதுல தேய்ச்சி எடுக்கலாம். நம்ம கிட்ட இப்பெல்லாம் யார் வீட்லயும் கல் இருக்கிறது இல்ல. அதனால இந்த மாதிரி ஒரு அகலமான சட்டியில போட்டு கல்லுப்பை சேர்த்துட்டு அதுல ஒவ்வொரு துண்டையா எடுத்து இந்த மாதிரி நீங்க கல்லுப்போட உரசும் போது அதுல ஒட்டி இருக்கிற அந்த செதில் எல்லாமே நமக்கு வெளியில வந்துடும். இந்த மாதிரி நல்லா அதை தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை விட்டு நல்லா அலசி மீனை தனியா எடுத்து வச்சுக்கணும். அதாவது மீனை நம்ம கீரை கழுவுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கழுவணும். கீரையை நல்லா அலசிட்டு தனியா பிழிஞ்சு எடுத்து வச்சு மறுபடியும் தண்ணி பிடிச்சி அலசுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் மீனையும் நம்ம அலசணும். ஏன்னா இந்த தண்ணியிலே அப்படியே வடிச்சு விட்டு போட்டீங்கன்னா அது சரியான முறையா இருக்காது. இந்த மாதிரி மீனெல்லாம் தனியா எடுத்துட்டு இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சு மறுபடியும் மீனை ஃப்ரெஷ்ஷா கழுவணும். அப்படி கழுவுனீங்கன்னா தான் அதுல உள்ள கசடு எல்லாமே நல்லா வெளியில ஏறும். இப்போ உங்களுக்கு தெரியும் தண்ணிக்கும் இந்த தண்ணிக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டுன்னு. இப்போ இந்த தண்ணியில நல்லா ஒவ்வொரு துண்டையா இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுக்கணும். வெளியில உள்ளன்ட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இதே ப்ரொசீஜர் தான். நீங்க எந்த மீன் வாங்கினாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க இந்த மாதிரி தனித்தனியா அந்த துண்டு எடுத்து இந்த மாதிரி நெகத்தை வச்சு சரண்டி விடும் போதே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செதிலெல்லாம் அதுல உள்ள செதிலெல்லாம் வெளியில வந்துடும். இப்ப நம்ம தண்ணிக்கும் இப்ப நம்ம கழுவி வச்சிருக்கிறதுக்கும் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டு. அவ்வளவுதாங்க. லாஸ்ட் அலசுக்கு நமக்கு மீன் இந்த அளவுக்கு பியூரா வெளியில தெரியணும். இப்படி தெரிஞ்சாதான் நம்ம சரியான முறையில மீனை கிளீன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யறதுன்றத நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.